ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டார் கலர்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்ப ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். இது சுகர் ஃப்ரீ. இதில் நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஓகே, இந்த லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் பேரிச்சம்பழம், 1/4 கப் பாதாம், 1/4 கப் பிஸ்தா, 1/4 கப் கேஷ்யூநட், 2 ஸ்பூன் கசகசா, தேவையான அளவு நெய். இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ நாம் பேரிச்சம்பழத்தில் உள்ள சீடெல்லாம் தனியாக எடுத்துடணும். மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அது அடிபடாது. ஸோ நாம் எல்லா பேரிச்சம்பழத்தில் உள்ள சீடும் அப்படியே எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சிடணும். இப்போது பாதாமும் நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடணும். பிஸ்தா அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஷ்யூநட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சீடு எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் கசகசா எடுத்து அதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கசகசா நல்லா பொரியிற அளவுக்கு நல்ல பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் அந்த கசகசாவை நல்லா வறுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயை அடுப்பில் வச்சு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் நாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட் இது 3யுமே அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வறுபடணும். அப்போ தான் லட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். நட்ஸை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயை அடுப்பில் வைங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை அதில் மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நல்ல ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேரிச்சம்பழம் அந்த நெய்யெல்லாம் உள்ளே அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி நெய்யெல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகி இந்த பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாக வரும். வந்ததுக்கப்புறமா நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாமே அதில் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் நல்ல பொறுமையாக கிளறி விடணும். இதுவுமே அந்த பேரிச்சம்பழத்தில் ஃபுல்லாக கோட் ஆகணும். இந்த மாதிரி எல்லா நட்ஸும் பேரிச்சம்பழத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே கடாயில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி எல்லாம் சுருண்டு அப்படியே கடாயிலேருந்து அப்படி ஒட்டாமல் அப்படி வர்ற அளவுக்கு கிளறி விடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு அப்படியே இதை ரோல் பண்ணுங்கள். நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக ரோல் பண்ணுங்கள். இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்து கையில் வச்சு அப்படியே லட்டு மாதிரி செய்யுங்க. நல்லா சாஃப்டாக எல்லா இடமும் நல்லா பளபளப்பாக வரணும். இந்த லட்டுவை நம்ம வறுத்து வச்சுருக்கிற கசகசால அப்படி துவைச்சி எடுங்க. அது லட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு டைப் உங்களுக்கு சொல்லித்தரேன். மீதி இருக்கிற கசகசாவை அதே பிளேட்டில் கொட்டிட்டு நாம் ரோல் பண்ணி வச்சுக்கிறத அப்படியே மேலே தேய்க்கும்போது அந்த கசகசாலாம் அதில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயிலிங் பேப்பரில் இந்த மாதிரி சுற்றி ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக எல்லாம் நல்லா செட் ஆகி இருக்கும். இதை நாம் இப்போ பீஸ் போட போகிறோம். நமக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸ்க்கு நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணுங்கள்.
இது வந்து பர்ஃபி மாதிரி இருக்கும். நம்ம வந்து ரவுண்டாக பிடிச்சோன்னா அது வந்து லட்டு மாதிரி இருக்கும். இது வந்து பர்ஃபி மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்களோட கமெண்ட்டும் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.